ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மட்டன் குருமா ரொம்ப சூப்பரான சுவையில் இன்றைக்கி வித்தியாசமாக நம்ம செய்ய போகிறோம். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். கழுகி க்ளீன் பண்ணிவிட்டு அது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், உப்பு சிறிதளவு சேர்த்து நல்லா கிளறி ஒரு 1/2 hour அந்த மட்டனோட நல்லா கிளறி நான் ஊற வச்சிட்றேன். அதுக்கப்புறம் ஒரு பவுலில் பொரிக்கடலை 2 டீஸ்பூன், நான் 1/2 கிலோ கறிக்கு அளவு சொல்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு பொரிகடலை, 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் கசகசா, முந்திரி ஒரு 10. இது தேங்காய், சின்ன தேங்காயாக இருந்தால் 1/2 தேங்காய், இல்லது பெரிய தேங்காயாக இருந்தால் அதுலேயும் பாதி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இது பொரிகடலை, சோம்பு, கசகசா, முந்திரியை ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சிட்றேன். ஊற வச்சதுக்கப்புறம் ஊற வச்சுட்டு வெங்காயம், இதுக்கு நான் சின்ன பல்லாரி வெங்காயம் 5லேருந்து 6 எடுத்திருக்கேன். அதை நீங்கள் சாப்பரில் போட்டு பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. நறுக்கி வச்சுட்டு இந்த 10 நிமிஷம் ஊறின இந்த பொரிகடலை கலவையை மிக்ஸி ஜாரில் போட்டு அது ஒரு நைஸாக அரைச்சி அது கூட தேங்காயும் போட்டு எல்லாம் நீங்கள் நைஸாக அரைச்சிட்றீங்க. ஜாரில் இந்த கலவையை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பொரிகடலை, சோம்பு, கசகசா தண்ணியில் ஊற வச்சுருந்த பாருங்கள், அதை ஃபஸ்ட்டு ஒரு அரைச்சிட்டு அது கூட இந்த தேங்காய் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அந்த குக்கரில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றி அதில் ஒரு பட்டை, 2 ஏலக்காய், எல்லாமே அன்னாச்சி பூ இதெல்லாம் இருந்துச்சுன்னா எல்லாமே நீங்கள் போட்டு அது கூட நம்ம பல்லாரி வெங்காயம், அதாவது பல்லாரி வெங்காயம் நான் சின்ன பல்லாரி வெங்காயங்கிறனால 5லேருந்து 6 போட்டிருக்கேன். பெரிய பல்லாரி வெங்காயம் எடுத்திங்கன்னா 3 போதும். போட்டு நல்லா பொடிசாக நறுக்கி அந்த இதில் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா செவந்து வரணும், வெங்காயம் நல்லா செவந்து வரணும். அதுக்கப்புறம் நான் இதுக்கு எடுத்திருக்க தக்காளி, பெரிய தக்காளி 2 தக்காளி எடுத்திருக்கேன். சின்ன தக்காளியாக இருந்தால் 3 எடுத்துக்கோங்க. நான் பெரிய தக்காளிங்கிறனால 2 தக்காளி பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இந்த வெங்காயத்தோட நல்லா கிளறுங்க. வெங்காயமும் தக்காளி நல்லா கிளறி நல்லா உங்களுக்கு நைஸாக வந்ததுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன், அதாவது இஞ்சி பேஸ்ட்டு 1 ஸ்பூன், பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், மொத்தம் 2 ஸ்பூன், ஓகேங்களா? அதையும் போட்டு நல்லா கிளறுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா மசாலாவோட நல்லா அது வாசனையே உங்களுக்கு நல்லா சூப்பராக வரும். நல்ல வாசனை வரும் அளவுக்கு நல்லா வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லா கலவையும் நல்ல வாசனை வர அளவுக்கு நல்லா அடுப்பை சிம்லே வச்சு நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் மல்லித்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டு அதையும் நல்லா நீங்கள் போட்டு கிளறுங்க. நான் இதில் தனி மிளகாய் தூள் போடலை, ஏண்டா கறியிலே நம்ம போட்டு கிளறி எடுத்து வச்சுருக்கோம், அதனால் நான் போடலை. இப்போ 1/2 hour அந்த கறியில் நல்லா ஊறிடுச்சு. அதை நம்ம எடுத்து இப்போ இந்த குக்கரில் போட்டு நல்லா சிம்முலையே அப்படி கிளறி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம நல்லா மசாலாவோட கறி எல்லாமே அப்படி ஒரு 10 நிமிஷம் நம்ம கிளறோம். நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் உப்பு தேவைன்னா நம்ம சேர்த்துக்கலாம். இல்லை நம்ம ஏற்கனவே கறியோட உப்பு, மிளகாய்த்தூள் எல்லாம் போட்டிருக்கனால நீங்கள் இப்போ போட வேண்டாம். ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். எல்லாம் கிளறி நல்லா வந்ததுக்கப்புறம் நீங்கள் குக்கரில் விசிலை போட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டுருங்க, ஓகேங்களா? 4லேருந்து 5 விசில். உங்கள் ஊரில் கிடைக்கிற கறி ரொம்ப ஆட்டு கறினா 3 விசில் போதும். இல்லை கொஞ்சம் கறி இதாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் 4லேருந்து 5 விசில் விட்டு குக்கர் விசில் நல்லா போனதும் எடுங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். கறியிலையும் உப்பு காரம் நல்லா பிடிச்சிருக்கும் இந்த மெத்தடில் செய்யும்போது. அடுத்து நம்ம கொத்தமல்லி இலை நறுக்கி எடுத்து போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க கலவை இருக்குது பாருங்கள், பொரியடலை, முந்திரி, தேங்காய் எல்லாம் அரைச்சங்கள்ல, அந்த கலவையை போட்டு நல்லா கிளறி இப்போ நீங்கள் உப்பு எல்லாம் இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், கரெக்டாக இருந்தால் இதுவே போதும். எடுத்து வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பாட்டில் பரிமாறும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டாக கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.